Hi guys. So welcome to Mona's Day Out. சாரி என்னால் ஒரு ஒன் வீக் சம்திங் ஏதோ ப்ராப்பராக என்னால் வீடியோஸ் எதுவும் போட முடியல. ஸோ என்னென்னா சில இஷ்யூஸ் இப்போ தான் லைஃப் அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்குது. லைஃப் வந்து அப்படி பலார்னு ஒரு 4 அறவிட்ட மாதிரியான நிறைய சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் கடந்து இப்போ ஓரளவுக்கு தெம்பாகி வந்து நிற்கிறேன். ஸோ ஃபஸ்ட் திங் வந்து யாரையுமே நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டிப்ரெஷனான ஒரு ஸ்டேட்லேருந்து இப்போ தான் வந்திருக்கேன். ஸோ என்ன பிரச்சனைங்கிறது நான் போக போக சொல்கிறேன், இப்போ வேண்டாம். ஸோ ஏன் என்னால் ப்ராப்பர் வீடியோஸ் போட முடியலன்னா இதனால தான். ஸோ இன்னி அப்கமிங்கில் ப்ராப்பராக நான் கண்டிப்பாக வீடியோஸ் நான் போட தான் போகிறேன். ஸோ இதுலேருந்து க்ரோ அப் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக பண்ணணும். எனக்கு சில விஷயம் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சோ அந்த மாதிரி இனிமேல் நான் எந்த விஷயமும் நானாக இருக்கட்டும் நீ எனக்கு வரக்கூடிய சந்ததிக்கு எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் பண்ணுறேன். யாருக்காகவும் யாரோட அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கட்டும் அவங்களோட விஷயங்களுக்கு ஆசைப்படாதவங்களாக பார்த்து இனிமேல் பழகணும். ஸோ யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவாக கற்றுக் கொடுத்துருச்சு இந்த லைஃபு. ஸோ இத்தனை நாள் அதாவது ஒரு 26 அப்படிங்கிற டைமிங் வரைக்கும் எனக்கு என்ன சொல்கிறது, ஒரு 20-25 வயசுக்கு அப்புறம் வந்து லைஃப்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு அப்போ தான் தெரியும். ஸோ அதுதான். ஸோ இனிமேல் நான் கற்றுக்குவேன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பார்த்திங்கன்னா மரணம் மாசாக இனிமேல் வரும். ஏன்னா எனக்குன்னு ஒரு சோர்ஸ் வேணும்னு நான் நினைக்கிறேன். என்னை பற்றி என்ன சொல்கிறது, நானே தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ அடுத்தடுத்து நிறையா குட் நியூஸஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ ஒரு பெரிய பேட் நியூஸ் நடந்துருச்சு. நான் அதை வந்து இப்போ நான் சொல்ல மாட்டேன். அந்த விஷயமெல்லாம் நமக்குன்னு திரும்பி வரும்போது கண்டிப்பாக நான் அந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஏன்னா இப்போ அதை பற்றி பேசி எகெயின் கஷ்டப்படுத்திக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா ஏன் இந்த விஷயம் நான் இது இப்படி ஒரு இன்டைரக்டாக நான் மென்ஷன் பண்ணுறேன்னா எனக்கு யார்ட்டையா ஷேர் பண்ணணும்னு ஒரு ஃபீல் இருந்தது. அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு வியூவாக கொடுக்குறேன். ஸோ இதுக்கப்புறம் பெட்டரான ஒரு வியூவோட நல்ல ஒரு லைஃப் வாழுவேன். நல்ல செம்மையாக ஒரு கெத்தாக எனக்குன்னு ஒரு லைஃப் நான் கண்டிப்பாக வாழ தான் போகிறேன். நல்லா சம்பாதிச்சு நல்ல வீடு வாசல் அந்த மாதிரி நல்லா செம்மையாக இருக்க தான் போகிறேன். ஸோ அதெல்லாம் சிலருக்கு முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும். சும்மா செப்பல் எடுத்து பட்டுன்னு அடித்த மாதிரியே நான் காமிக்கணும். ஸோ நான் நல்லா இருப்பேன்னு எனக்கு தெரியும். நான் நல்லா பெட்டரான ஒரு பிளேஸில் வரணும். அவங்க மூக்கில் விரல் வச்சு யாருடா அப்படிங்கிற ஒரு லெவலில் நான் இருக்கணும். நான் என் ஃபேமிலி என்னை சுற்றி இருக்கிறவங்க தென் எனக்கு வரக்கூடிய ஒரு லைஃப் பார்ட்னர் எல்லாருமே பெட்டராக தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. ஒரு வெறின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் இனி என்னோடய டே லைஃப் ரொட்டீன்ஸ் தான் இந்த வீடியோஸ்லாம் காட்ட போகிறேன். ஸோ ரெகுலராக என்ன என்னோடய டே லைஃப் என்னோடய உலகம் எது அப்படிங்கிறது தான் நீங்கள் இந்த வியூவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான். ஸோ மேக்ஸிமம் யாரையும் நம்பி எந்த ஒரு விஷயத்துலையும் யாரையும் இறங்காதீங்க. நான் வந்து நிறைய பட்டு செருப்பெல்லாம் வாங்கிட்டு வந்து நான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன். ஸோ பிடிச்சது செய்யுங்க, யாரையும் ஏமாற்றி சம்பாதிக்காதீங்க. ஸோ ஹாப்பியாக இருங்க, யாரையும் நம்பாதீங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. கடவுள் நம்பிக்கை இருந்தால் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு அவங்க மேலே ஒரு நம்பிக்கை, அவங்களோட உழைப்பை நம்பினாலே போதும். வேறு எதுவுமே தேவையே கிடையாது. நேர்மையாக இருந்தால் நேர்மையான விஷயங்கள் வரும், இல்லைன்னா எல்லாமே சொதப்பிட்டு தான் போகும். ஸோ இது ரீசெண்டாக இந்த ஒரு 1 வீக்கில் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ பார்க்கலாம். ஸோ நான் அடுத்த வீடியோவில் ஒரு பெட்டரான ஒரு வீடியோவில் நான் வரேன். ஸோ இனி ரெகுலராக வீடியோஸ் பார்ப்பீங்க கண்டிப்பாக. ஸோ பார்க்கலாம். ஸோ பாய்.